உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. 20/3/2026 இந்த நாளிலே வெள்ளிக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாசத்திலே 6ஆம் நாள். இன்றைக்கு பிரதமை திதி காலையில 4:59 வரைக்கும் இருக்கும். அப்புறம் துத்தியேங்கிற 2வது திதி வந்துடும். உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கும் 5:11 வரைக்கும், அதுக்கு காலையில. அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் என்கிற புதனின் சாரத்தின் நட்சத்திரம் வந்து சந்திர தரிசனம் பண்ணுவது இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். சூரியனின் கதிர்கள் நேர்பை இருக்கும் பூமி கிட்ட, அதனால கரி நாள்னு பேரு. அதனால புதுசா எந்த காரியங்களும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றது வழக்கம். சுப காரியங்களை விளக்குவது நல்லதுன்னு சொல்லுவோம். 9:10 இதுதான் காலையில நல்ல நேரம். அதுபோல மத்தியான வேலையில 1:30 to 2:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். வெள்ளிக்கிழமை 10:12 ராகு காலம், 3:04 யமகண்டம், 7:09 குளிகை நேரம். மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். இந்த மீன லக்னத்திலே சூரியன் இருக்கிறார். 3 நாழி 32 வினாடிகள் இருப்பார். 6:19 சூரியன் உதய நேரம் இருக்கும். உத்திர நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளிலே பிராமியம் என்கிற நாம யோகம் இருக்கும். இந்த பிராமியம்னால சாந்தி காரியங்கள் பண்றது ரொம்ப நல்லது, ஹோமங்கள் பண்றது நல்லது. அதுபோல இன்னைக்கு பாலவ கரணம் என்கிற புலி அப்படின்னு சொல்லுவோம், பிரயாணங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்றது, அதெல்லாம் இன்னைக்கு தாராளமா பண்ணலாம். வெற்றிகளுக்கான வாய்ப்புகளை இந்த வெள்ளிக்கிழமை ஏற்படுத்தும். இந்த வெள்ளிக்கிழமையே சுக்கிரவாரம்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஏதான ஒரு நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் இன்றைய நாள்ல செய்யலாம். ஆனா கரிநாள் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட்னால இன்னைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு பார்க்கிறோம். 20ஆம் தேதி இந்த நாளிலே கோச்சாரத்தின்படி எங்க இருக்கிறாங்க பார்க்கும்போது சந்திரன், சூரியன், சனி மற்றும் சுக்கிரன் சேர்ந்து மீன ராசியில, குரு மிதுன ராசியில, கேது சிம்ம ராசியில, செவ்வாய் ராகு புதன் வக்கரகதியில கும்பராசியில இருக்க இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கு பலன் பார்ப்போம் வாருங்கள். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா கவனத்துடன் செய்யணும், அவசரப்படக்கூடாது. செய்யற காரியத்தை திருப்பி செய்யற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வரும். அதனால ஒரு தடவை செஞ்சாலே கரெக்டா செஞ்சுட்டே போதும்ன்ற மாதிரி யோசனையோட நீங்க செய்யுங்க. குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கிடுங்க. அவங்க கேட்டதை கொஞ்சம் வாங்கி கொடுத்தாலும் தப்பு இல்லையில, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. முருகனை நினைத்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்களும் 3, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்னைக்கு சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன்.